الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழியாவும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை வாழ்வியல் நெறிகளை என்றுமே தவறாமல் முடிந்த அளவு பின்பற்றி வாழ்ந்த இறையச்சத்தோடு வாழ்ந்த நபித்தோழர்கள் மீதும் நம் மீதும் நல்லடியார்கள் மீதும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிம்களான நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்திலே 16வது நோன்பை நாம் நோற்றவர்களாக இந்த யௌமுல் ஜும்ஆவில் நாம் எல்லாம் பங்கெடுத்து இறை பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இறைவனுடைய வீட்டிலே வீற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நான் தேர்வு செய்த இஸ்லாமிய மார்க்க தலைப்பு என்னவென்று சொன்னால், மறுமை நாள் சம்பந்தமாக மிக துல்லியமாக கணக்கு தீர்க்கும் யுக முடிவு நாள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில உபதேசங்கள் செய்வதற்காக இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையை பயனுள்ளதாக ஆக்க நான் விரும்புகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை என்ற ஒன்றை வைத்திருக்கின்றான். முஸ்லிம்கள் அதை நம்பினாதான் அனைவரும் முஸ்லீமாக இருக்க முடியும் என்று சின்ன குழந்தையில மொத்த மோசாக சொல்லிக் கொடுப்பார்கள். மொத்த விடுதலை அடிப்பேத்துவது கொடுப்பாங்கல்ல, இந்த மதரசாவை சொல்லிக் கொடுக்கப்படும் 6 காரியங்களை நம்புங்க. ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். ஏன்னா அந்த 6 காரியங்களில் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதல் மௌத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அல்லாஹ் நம்மளும் ரசூலா நம்மளும் வேதங்களை இப்படி வருஷம் மறுமை நாள் இந்த பட்டியலில் நமக்கு மறுமை நாள் மூத்துக்கு பிறகு வாழ்வு மறுமையை பற்றி இந்த 6 விஷயங்களில் நம்பினா ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும், ஒரு மூமினாக இருக்க முடியும் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட இந்த மறுமை நாள் யுக முடிவு நாள் பொறுத்த வரைக்கும் இதை நம்புகிறவங்க யார்? பல சமுதாயம் அதை தவறுதான் நம்பக்கூடிய சமுதாயம் இருக்குது. பல சமுதாயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு விதத்தில் நம்ம 7 ஜென்மம்னு நம்புவான். இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் மிருகமாக பிறப்போம்னு நம்ம நினைப்பான். அடுத்த ஜென்மத்தில் மரம் செடிக்கூடியாக நாங்கள் பிறப்போம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலக சமுதாயங்கள் அந்த மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அப்படியே நம்ம நம்புகிறோம். நம்ம நம்பக்கூடிய மறுமை என்பது ஒரு தடவை உலக வாழ்வு. மூத்தா போயிட்டோம்னு சொன்னால் பிறகு எழுப்புவான், அங்கே விசாரிப்பான். அங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நன்மக்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையோ அல்லது இன்ன பிற சொர்க்கங்களையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுக்கு கொடுப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அந்த விவகாரங்கள் மறுமை சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு அவ்வளோ விஷயங்களை தெளிவாக நம்பும். ஒரு விஷயத்தை நம்பினா தெளிவாக நம்பும், இல்லாட்டி நம்பாத மூட பழக்க வழக்கமாக நம்பக்கூடாது என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் மறுமை சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு அறிவு இருந்து விட்டார். அது நம் தெளிவான அறிவு மற்ற சமுதாயத்துக்கு கிடையாது. நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எவ்வளவோ சமுதாயங்களில் கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்குதும்பாங்க. அந்த பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு கர்த்தர் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வகையான நம்பிக்கை. இப்படியெல்லாம் இஸ்லாம் இந்த அந்த நம்பிக்கையில் கூட ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாம் எப்படி நம்பணும், அதை அந்த ஒரு காரியத்தை கரெக்டாக உள்ளத்தில் பதிய வைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படி பதிஞ்சாதான் கரெக்டாக இருப்பான். சும்மா எல்லாத்துலேயும் சந்தேகத்தை கிளப்பி விட்டு பதிஞ்சா உள்ளத்தில் பதிஞ்சின்னு வைங்க, அது இதாகாது. அது உலக ஈமானா இருக்காது, இறையச்சம் இருக்காது. அப்படி பதிய வைக்காமல் இஸ்லாம் உள்ளதுக்குள்ள பதிய வைக்கிறது, ஆணித்தரமாக பதிய வைக்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். அந்த மறுமையை பற்றி உண்டான பல பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மிக முடிவுண்டான மறுமை விஷயத்தில் முஸ்லீம்களில் இல்லை, முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் அது சரியான நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் கொலை செய்கிறான், கொள்ளை அடிக்கிறான், வட்டி வாங்குறான், திருடுறான், மோசடி செய்கிறான், எல்லா வகையான விஷயங்களும் செய்கிறான். அவை அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாத்துக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த மாதிரி அவங்களோட ஒரு நம்பிக்கை சரியாக இல்லாத காரணத்தினால அப்படி. ஆனால் நம்ம விஷயத்தில் ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கை அந்த விதையை போடும்பொழுது கரெக்டாக விதையை ரசூலுல்லாஹ் போடுறாங்க, குர்ஆனும் போடுகிறது என்று சொல்லி மார்க்க நம்புனா உருப்படியாக மறுமையை நம்புங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு மறுமை விஷயமாக அல்லாஹ் சொல்கிறான். பிற சமுதாயத்தில் அது ஏராளமாக நம்புவான். மறுமை பாங்க என்ன மறுமை என்ன செய்வான், அப்படியே மூத்தா போன பிறகு அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, உயிர்ப்பித்து நல்லவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், கெட்டவர்களுக்கு நரகத்தை பரிசளிப்பான் என்று சொல்லும் பொழுது நம்ப மாட்டான். நாங்கள் மூத்தா போன பிறகு, நாங்கள் மக்கி போன பிறகு, எலும்புகளை மக்கி போன பிறகு, எங்களை பூமியில் உள்ள உயிரினங்கள் சாப்பிட்ட பிறகு கரையான இதெல்லாம் அடைச்சி எல்லாம் எங்களை சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் பிறகு எழுப்பப்படுவோமா என்னங்க கதை சொல்கிறாரு முகமது நபி அப்படி சொன்னாங்க அரபுகள் மக்காவில். இது சூனியமாக இருக்குது, இன்னும் உலகமாக தெரிஞ்சு அப்படி நம்பாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா காலத்துலேயும் மறுமையை நம்பாத கூட்டங்கள் இருக்கிறாங்க. அப்போ மறுமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், எலும்பு நாங்கள் செத்து 50 வருஷம் உலகத்தில் வாழ்கிறோம், 60 வருஷம் வாழ்கிறோம், 100 வருஷம் வாழ்கிறோன்னு சொல்கிறோம். வாழ்ந்துட்டு மூத்தா போன பிறகு எப்படியோ எழுப்புவான்டா, அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் முஸ்லீம்களில் கூட விரல் விட்டு என்னுடைய ஊருக்கு 2 நாத்திகா இருப்பான், அது ரொம்ப அரிது. அவங்க கூட மறுமை அல்லா இல்லை அல்லாவை பயந்துக்கிறேன்னு சொன்னால் அப்படிலாம் நான் சந்திச்சிருக்கிறேன். சில எங்கள் ஊரில் சில நாத்திகர்களை சந்திச்சு முஸ்லீமில் அல்லா பயப்படுங்க சொன்னால் அல்லா சும்மா எல்லாம் அச்சமுட்டி எச்சரிக்கை பண்ணுறாங்க. இது இன்னும் முகமது அச்சமுட்டி எச்சரிக்கைங்க மறுமையெல்லாம் கிடையாது அப்படிமா நரகம் ஜனம்லாம் கிடையாது, உலகத்தில் முடிச்சாங்கன்னா பார்க்குறேன் கண்ணால் இதை காட்டணும் நமக்கு நம்புறோம். வரான் 50 வருஷம் உலகத்தில் வாழ்கிறான், 20 வருஷம் வாழ்கிறான், நோயாளியாக வாழ்கிறான், அல்லது ஆரோக்கியமாக வாழ்கிறான், அல்லது 2 கலந்து வாழ்கிறான், மூத்தா போயிடறான். இதை பார்த்துட்டு அவ்வளோதான் 50,000 பேர் கொண்டு போய் அடக்கிட்டு வந்துடுறாங்களா, முடிஞ்சு இதுதான் உலகம் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அந்த விஷயத்தை இஸ்லாம் தெளிவாக ஆணித்தரமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது. அவங்க எப்படிலாம் கேள்வி பண்ணுறாங்க என்பது அல்லாஹ் அப்படிப்பட்ட இறைவன் சொல்கிறான். இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இவர்கள் விவகாரமாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். உங்களை முன்னாடி எப்படி உங்களை படைச்சமானா எப்பொருளுமே இல்லாத நிலையில் நீ ஒரு படைச்சவன், அப்படிப்பட்ட இறைவன் உங்களை திரும்ப கொண்டு வருவான். எப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாப்பிள்ளை போகிற தம்பதிகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்க குழந்தை படுறாங்க, கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு பார்க்குறான் மாப்பிள்ளை 2 பேர் தான் இருக்கிறாங்க மணமகளா, அதுக்கு பிறகு குழந்தை படுது. அப்போ குழந்தை பற்ற பிறகு அவங்களுக்கு தாயாகிடுறாங்க, தந்தையாகிடுறாங்க, அப்போ தான் உள்ளே பிறகுது அப்படின்னு அது சொன்னாங்க. எதுவுமே இல்லாத நிலையில் உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தா அப்படி மாடலாக கேட்குறான். எப்பொருளாகவும் இல்லாத உன்னை திருப்பி கொண்டு மனுஷனை படைச்சேன், அப்படிப்பட்ட இறைவன் தான் உன்னை எழுப்புனான், அப்படிப்பட்ட இறைவனாகிய நான் உன்னை எழுப்புவேன்
மறுமையில் உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்முறையாம் திருமுறையில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் 78 அல்லாஹ் சொல்றான், அம்மா யதசாஅலூன், எதை பற்றி அவர்கள் நபியை கேள்வி எழுப்புகிறார்கள், அனின்ன பலில் ஆலீம் அல்லது ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், எதில் அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்களோ, எதில் சந்தேகம் பண்ணுறாங்க, முரண்பட்டு இது நம்ப முடியலைங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க மருமை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் சொன்ன, எதில் அவர்கள் முரண்பட்டிருக்கிறார்களோ அந்த மகத்தான செய்தியை பற்றியா சந்தேகப்படுறான் அப்படின்னு எல்லாம் கேட்குறான். கல்லா கல்லா செயலமும், அவ்வாறு இல்லை, அறிந்து கொள்வார்கள். சும்மா கல்லா செயலமும், பின்னரும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். அப்போ இவங்களுடைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்புங்கிறாங்க. நீ நம்புனாலும், நீ விரும்பினாலும், விரும்பாட்டாலும் நான் கொண்டு வராத நல்ல அல்லாஹ்வாகிய நான் என்ன செய்வேன், நான் மறுமையை கொண்டு வருவேன். மரணத்துக்கு பிறகு உங்களை எழுப்பி விசாரிப்பேன். யார் உலகத்தை தொழுதீர்கள், நோன்பு வைத்தீர்கள், சக்காத்து கொடுத்தீர்கள், நல்லறங்கள் செய்தீர்கள் என்று விசாரித்து சொர்க்கத்தை கொடுப்பேன். அதே சமயத்தில் அதே வேறொரு பாணியில் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது, ஏன்னா திருகலை, ஏன்னா நோன்பு வைக்கல, ஏன் சக்காத்து ரமலான் மாதத்துலேயே ஊராதின்னா அந்த குடும்பப்பாதையை திருந்தியா இல்லையா, ஊதாரியை திருந்தியா இல்லையா, அல்லாவுடைய பயம் இல்லாமல் நோம்பு நேரத்தில் கூட சாயம் அரைச்சி கூட நினைப்பாங்க, திண்டுக்கிட்டு நிற்பான், ஐசா சாப்பாடு திண்டுக்கிட்டு இருப்பான். முஸ்லீம்களை இப்படியெல்லாம் முஸ்லீம்களில் ஆரோக்கியம் இருந்தோம். நோயாளிகளுக்கு தான் நோம்பாளிகளுக்கு சலுகை இருக்குதா முடியாத, ஏன்னா அல்லாவுடைய மார்க்கத்தில் இறக்கமுள்ள மார்க்கமா இல்லையா, தீராத நோய் உள்ளவங்க நோன்பு வைக்க தேவையில்லை, தற்காலிகமாக நோன்பு வச்சுட்டு கூட நோன்பு வைக்கலாம். பிரயாணத்தில் இருந்தால், பயணத்திலேயே நோயாளியாக இருந்தால் என்றெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால், அப்போ இப்படிப்பட்ட மார்க்கம் அப்படி இருக்கும் பொழுது சும்மா திண்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னால் நல்ல ஆரோக்கியமாக இருந்து கொண்டு அவனுக்கு அந்த காலத்தில் பெயர்தாங்கி முஸ்லீம், பெயர்தாங்கி முஸ்லீமும் ஜும்மா கூட வராத முஸ்லீமாக இருக்கலாம், பெருநாளைக்கு வராத முஸ்லீமா கோடியில் லட்சத்தில் வந்து இருக்கிறான். அந்த மாதிரி உள்ளவங்க கழிச்சு கட்டிடுறாங்க. அப்போ பார்க்குறாங்க என்ன நல்லா என்ன செய்கிறான். அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்படியெல்லாம் நோம்பு நேரத்தில் கூட எவ்வளோ விசாரிப்பான்ல, நீ நல்லவங்களை விசாரிப்பான், கெட்டவங்களை விசாரிப்பான், விசாரிக்கிறது துல்லியமாக விசாரிப்பான். ஒரு போலீஸ் கையில் ஒரு குற்றச்சாட்டுகள் வருதுன்னு வைங்க, இன்னும் இந்திய தேசத்தில் ஒரு கொலை கற்பழிப்பு ஒரு கலவரங்கள் நடந்துவிட்டது என்று சொன்னால் அதிகாரிகளை போடுவாங்க. பெரிய ஒரு சிபிஐன்னா சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் விசாரிக்கும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிப்பாங்க. திருப்தியிலான்னு வைங்க, அப்புறம் ஐஜி கொடுக்க மாட்டுவாங்க, அப்புறம் கமிஷனர்கிட்ட போவோம், அவருக்குள்ளே அமைச்சு விசாரிப்பார். எதுலேயும் திருப்தியிலான்னு வைங்க, ஸ்பெஷல் பிரான்ச்சு அவங்க விசாரிப்பாங்க. அதன் பிறகு என்ன ஆகும், எதுலேயுமே ஒரு சரிப்பட்ட ஒரு விசாரணை சரியில்லாமல் தெரிஞ்சின உடனே சிபிஐக்கு மாற்றுமா புலனாய்வுக்கு. இப்படி வந்துக்கிட்டு அவங்க 1008 கேள்வி கெடுக்கக்கூடியான கேள்விகள் கேட்டு அவங்கள திரிக்க விடுவாங்க அந்த உண்மையான விசாரணை குற்றவாளிகளை. அந்த மாதிரி இந்த சிபிஐ விசாரணையே அந்த கெடுக்கக்கூடியாக இருக்கும். இந்தியாவில் பெரிய அளவு உளவு நிறுவனம் அதுதான் அந்த விசாரணை பிரிவில். அந்த மாதிரி ஒரு போலீஸ் துறையில் இன்டர்னல் பியூரோன்னு வச்சுருக்கான், சிபிஐன்னு வச்சுருக்கான், சிஐடின்னு வச்சுருக்கான். இந்த குரூப்புகள்லாம் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் உச்சகட்டமாக விசாரிக்கலாம், சிபிஐ கிடப்போம். சிபிஐ இந்தியாவில் பெரிய ஒரு இது. அந்த மாதிரி அங்கே அந்த விசாரணைக்கு தப்பிக்க முடியலாமா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கால் தூசி. அல்லாவுடைய விசாரணைக்கு மத்தியினா, அல்லாவுடைய விசாரணைக்கு மத்தியில் இதெல்லாம் விசாரணையா காசை கொடுத்து வெளியே வந்துடலாம். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ரேட் இருக்குது. அவருக்கா நாங்கள் ஒரு 10 கோடி ரூபா வச்சுக்கிறீங்க, ஏன்னா ஒரு சிபிஐ கமிஷனர் கொடுத்துட்டான்னு வைங்க, ஒரு 50 கோடி ரூபாய் கொடுத்துட்டாலும் அவங்க அடிச்சு போயிடலாம். இல்லை ரேட் இருக்குது, ரேட்டை வச்சு வெளியே வந்துடலாம். அப்படியே ஆகட்ட முடியுமா? படைச்ச ரப்புல் ஆலமீனாகி ஏக இறைவனாய் அல்லாஹ் இடத்துல அந்த மாதிரியான விவகாரங்களை எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் விசாரணை அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மாதிரி உங்களை விசாரித்து நல்ல உங்களுக்கு சொர்க்கத்தையும் கெட்டவங்களுக்கு நரகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மிக முடிவு நாள் மறுமை நாள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 6வது அத்தியாயத்தில் 31 அல்லாஹ் சொல்றான், கது ஹஸீரல்லதீன கஃபரு பிலிகாஇல்லாஹி ஹத்தா இதா ஜாஅத்துஹும் ஸாஅத்து பக்தத்தன் காலு யா ஹஸ்ரத்தனா அலாமா ஃபர்ரத்னா ஃபீஹா வஹும் யஹ்மிலூன அவ்ஸாரஹும் அலா துஹூரிஹிம் அலா ஸாஅ மா யஸினூன். அல்லாஹ்வின் சந்திப்பை பொய்யென கருதியோர் நட்டமடைந்து விட்டார்கள். திடீரென யுக முடிவு நேரம் அவரிடத்தில் வரும் பொழுது உலகில் வரம்பு மீறி நடந்து கொண்ட காரணத்தினால், உலகத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்டதால் எங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டதே. நபி சொன்னதை கேட்கலையே, ரசூல்கள் இறை தூதர்கள் சொன்னதை, தாய்மார்கள் சொன்னதை, நல்லடியார்கள் சொன்னதெல்லாம் கேட்கலையே, கை சேதமாகிவிட்டது என்று எங்களுக்கு கேடு உண்டாகிவிட்டது என்று புலம்புவார்கள். தமது முதுகுகளில் அவர்கள் பாவங்களை சுமப்பார்கள்.
யாரு? மறுமையை நம்பாதவன். அல்லாஹ் கவனத்தில் கொள்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், லுஹூரியும் அலா சா மா யஸிரூன், கவனத்தில் கொள்க, அவர்கள் சுமப்பது மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் நரகத்துக்கு போவான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ 10:7 10:8 அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வ ரது பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன் உலாயிக மஅவாஹுமுன் நார் பிமா கான யக்ஸிபூன். நம்ம 10:7 10:8 10வது அத்தியாயத்தினுடைய 7வது இறைவசனம் 8வது இறைவசனம் அல்லாஹ் சொல்லி காட்டினான், நமது சந்திப்பை நம்பாது இவ்வுலக வாழ்விலே திருப்தி அடைந்து அதிலேயே நிம்மதி அடைந்தவர்களும் நமது வசனங்களை புறக்கணிப்பவர்களும் தீமையை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும் அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வை நம்பல, ரசூலை நம்பல, இறைவனை சந்திப்பை நம்பல, இவன் நரகத்துக்கு போவான், விசாரணை கடுமையாக விசாரிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 10:11 வலவு அஜ்ஜிலுல்லாஹு லின்னாஸி ஸர்வஸ்திஜாலஹும் பில் கைரி லகுதிய இலைஹிம் அஜலுஹும் ஃபனதருல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா ஃபீ துகியானிஹிம் யஅமஹூன். மனிதர்கள் 10:11 அல்லாஹ் சொன்னான், மனிதர்கள் நல்லவற்றிற்கு அவசரப்படுவது போன்று அவர்கள் விஷயத்தில் தீங்கு செய்வதற்கு அல்லாஹ் அவசரப்பட்டிருந்தார். என்ன சொல்றான்? மனிதர்கள் நல்லவற்றுக்கு அவசரப்படுவது போன்று போல் அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் அவங்க அநியாயம் பண்றாங்கல்ல, அக்கிரமம் பண்றாங்கல்ல, பெரளி பண்றாங்கல்ல, சேட்டை பண்றாங்கல்ல, தீங்கு செய்யறாங்கல்ல, அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் தீங்கு செய்வதற்கு அல்லாஹ் அவசரப்பட்டிருந்தால் அவர்களின் காலக்கெடு அவர்களுக்கு முடிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு சொல்றான், நமது சந்திப்பை நம்பாதவர்களை அவர்களது அத்துமீறலில் தப்பி தடுமாறி விட்டு விடுவோம், பிறகு அவங்களை தண்டிப்போம்னு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். மறுமையில் யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய விசாரணை எளிமையாக இருக்கும், அவனை கண்ணியப்படுத்துவான், அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். என்னன்னா அல்லாஹ் போட்டு போகிறான்னு வைங்க, அவனுக்கு அல்லாஹ்வுடைய அதாப் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். 18வது அத்தியாயத்துடைய 110வது இறைவசனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லுங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹு வாஹித், நான் உங்களை போன்ற மனிதன் தான். நபியை பிரகடனப்படுத்துங்க, உங்கள் கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், அல்லாத ஒருத்தனா, அவனை தேவை கடவுள் இல்லை. பிரகடனப்படுத்துங்க, சூரியன் கடவுள் இல்லை, சந்திரன் கடவுள் இல்லை, வாப்பாமா கடவுள் இல்லை, வாப்பாமா பிற சமுதாயத்தில் வாப்பாமா கடவுள். கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே காலையில் ஒரு ஆசீர்வாதம், அம்மா தெய்வமா, அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், அவ்வளோ காலில் அவங்க கைக்கு நல்லா மகனே மருமகனேம்பா, இப்படி எல்லாம் கடவுளாக்கப்படும். மரம் செடி கொடிகள்லாம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லுங்க, கடவுள்னு அல்லாஹ் ஒருவன் தான், சும்மா நீங்கள் கற்பனை பண்ணக்கூடிய தெய்வம்லாம் தெய்வம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். நான் மனிதன் தான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வகி வருது, இறை செய்தி வருது, அதன் மூலமாக உங்களை நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லலாம். சொல்லிட்டு சொன்னால் ஃபமன் கான எர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் அவர் நல்லறத்தை செய்யட்டும். யார் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ் விசாரிப்பான், மறுமையில் கெட்டுக்கு பிடிப்பான், மற்ற விசாரமான இல்லை, அந்த நாளே தனி. அல்லாஹ் ஹதீஸுல் ஹாஷியா, சுற்றி வளைக்கக்கூடிய மறுமை நாளை பற்றி அப்படியே நம்ம எச்சரிக்கவா மக்களுக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ் ஹதீஸுல் ஹாஷியா, சுற்றி வளைச்சிடும். கிட்ட வேணையா புட்டிக்கு மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, வஜான ரப்புக்க வல் மலக்கு சப்பன் சப்பா, வானவர்கள் அணிவகுக்க ஒரு இறைவன் வருவான், விசாரிப்பான், பீதி ஓடிவான், அந்த அளவுக்கு அப்படியே அவரை நட்டிக்கு போயிடுவான் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இது இருக்கும் அன்னு சொல் விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதுதான் குர்ஆன் பேசுகிறது, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. நான் அதில் சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்படுது, இறுதியில் இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, தூங்குங்க, நோம்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அல்லாஹ் ஒரு காலத்தில் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று திருமலை குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அதுபோல் 23:5 மன்கான எர்ஜு லிகா அல்லாஹி ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத்தின் வஹுவ ஸமீஉல் அலீம். யார் அல்லாஹ்வின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ, முக்கியமான விஷயம், அல்லாஹ் சந்திப்பை எதிர்பார்க்கிறார் சாதாரண விஷயமா? யார் அல்லாஹ்வின் சந்திப்பை எதிர்பார்க்கிறாரோ அதற்கான அல்லாஹ்வின் காலக்கெடு வந்தே தீரும்.
அவன் செவி இருப்பவன் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சந்திப்பை நம்ம அல்லாஹ் சந்திக்க போறோம்னு நினைச்சா நம்ம கரெக்டாக நடப்போம். என்னங்க அல்லாஹ் வாங்க போங்க அந்த நம்ம மேலே சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டோம். அந்த மாதிரி உள்ளத்தில் பயம் போயிடும், இறையச்சம் போயிடும். இறைவனுடைய என்ன அல்லான்னு போயிட்டான்னு வைங்க, ஒரு அதிகாரியை பற்றி பயம் இருந்தால் தானே அவனை போலீஸ்காரனை கூட அந்த தன்மை தெரியும். பின்னி எடுத்துருவான், அவங்க ஷூட்டிங் பண்ணக்கூடிய ஆர்டர் இருக்குது, அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஷூட் பண்ணுவாங்க, சரி என்கவுண்டர்னு சொல்லி கூட ஆளை போட்டு தள்ளிடுவாங்க. இப்படிலாம் பயமுறுத்துறாங்க இல்லையா? ஒரு ஐஜியை பற்றி, போலீஸை பற்றி, ஒரு கான்ஸ்டபிளை பற்றி, எல்லா பேரை பற்றி இப்போ பயமுறுத்தும் போது அல்லாஹ் பற்றி பயமுறுத்தணுமா இல்லையா? அல்லாஹ் சந்திக்க எப்படிப்பட்ட இறைவன்? அர்-ரஹ்மான், அளவற்ற அன்புக்கு சொந்தக்காரன், நிகரற்ற அன்புக்கு சொந்தக்காரன், கோபத்திலே அவனை மிக்க முடியாது. அந்த மாதிரிப்பட்ட இறைவன் கோபப்பட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய கோபம் வந்து விட்டது என்று சொன்னால் யாரின் மீது விழுந்து விட்டதோ இதோட சாபமோ கோபமோ வந்து விட்டால் நரகத்துக்கு போய்விடுவான் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். நபிகள் அது போல அதான் மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய சந்திப்பை நீ நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறாங்க. உடனே நாங்கள் சந்திக்க மாட்டோங்கிறாங்க ஆயிஷா நாயகி. மரணத்தின் மூலமா மூத்தா பொண்ணு எல்லாம் சந்திக்கணும் ரொம்ப பயமா இருக்குது. அவர் சொன்னாங்க, யார் நல்லவர்களின் மூலமாக அவங்களுடைய விவாதத்துக்கு நல்ல ரங்க தர்மம் கொடுத்து நல்ல விஷயங்களின் மூலமா அல்லாஹ் சந்திச்சா சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். உரிய முறை சக்காத்தை கொடுத்து அந்த மாதிரி உள்ளவர்களை கண்ணியை கொடுத்து உங்களுக்கு கூடிய சொர்க்கத்தை கொடுப்பான். யார் அநியாயமா அக்கிரமா வாழ்ந்து இறைவனுக்கு ரசூலுக்கு எதிராக செயல்பட்டானோ, மனிதர்களுடைய உரிமைகளை பேணாமல் இருந்தானோ அவன் நரகத்துக்கு போய்விடுவான். கெட்ட காரியம் வட்டி வாங்குறது, திருடுறது, கொலை கற்பழிப்பு எல்லா கேடுகெட்ட காரியத்தையும் செஞ்சுட்டு நடமாடான்னு வைங்க. எப்படி அநியாயக்காரனால விட்டுருவானா? உலகத்தில் தப்பிச்சிருவான். உலகத்தில் எல்லா அநியாயக்காரனும் தப்பிச்சு தானே இருக்கிறான். பாபர் கோஷத்தை இடிச்சா எல்லாம் தப்பிச்சுட்டு பாதி பேர் செத்து போயிட்டா கூட இன்னும் இருக்கிறாங்க 80, 90 வயசுல. இல்லை அநியாயக்காரன் இருக்கிறான் இல்லையா? முஸ்லீம்களை வந்து அடிக்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம்ங்கிற பேரில் முஸ்லீம்களை வந்து வாழை கொண்டு வெட்டுறானுவ, அருவாளை கொண்டு 10-50 பேராக சேர்ந்துக்கிட்டு கோழைகள் சேர்ந்து வட மாநிலங்களில் இருக்கிற உயிரோடு இருக்கிறாங்க இல்லையா? இப்படி பல மாதிரி முஸ்லீம்களை நோயப்படுத்தினா கையை வந்து பார்த்து அடிக்கிறாங்க, தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் பார்த்து அநியாயக்காரனுடைய விஷயம் என்ன? அப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய விசாரணை மாதிரி உலகத்தை தப்பிச்சிருவான். இந்த அரசாங்கம்டா எங்கே பிஜேபி ஆட்சி என்ன சொல்லி தப்பிச்சிருவாங்க. மறுமையில் அநியாயக்காரர்கள் நல்லவன் கெட்டவன் எல்லாம் விசாரணை செய்யப்பட்டு அல்லாஹ் பமையாமல் மிஸ்காலத்தை ஹைரையாரா பொமையாமல் மிஸ்காலத்தை சர்வையாரா, ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் மறுமையில் அதை காண்பீர்கள், ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் மறுமை நாளில் கண்டுகொள்வீர்கள் குர்ஆன் பேசுகிறது என்று சொன்னால் பார்க்க நபிகள் நாயகம் சொல்லாத அப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விசாரணையும் சாதாரண விசாரணை இல்லை. அந்த நாளில் அல்லாஹ் சொன்னால் அடிமைகளாக வருவார். நபிமார்களில் இருந்து எல்லாருமே அடிமைகளாக வருவீர்கள், கைகட்டி வருவீர்கள், குனிந்தவர்களாக வருவீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அல்லாஹ் சொன்னோம் அவனுடைய வானங்கள் ஒரு வலது கையில் இருக்கும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த உலகத்துடைய அரசர்கள் எங்க வாங்கடா மட்டும் பேரும் அநியாயம் பண்ணவன் அக்கிரமம் பண்ணவன் எல்லாத்தையும் வானங்களை வலது கையில சுட்டி கொள்வான், பூமியை இடது கையில சுட்டி கொள்வான், விசாரிப்பான்ற வார்த்தை சொல்லுதான் இல்லையா? அப்போ அப்படி பார்க்குறோம். அதுக்கு அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ குர்ஆன் 49 உலியல் கிதாபு ஃபத்ரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வயகூலுன யா வயலத்தனா மாலி ஹாதல் கிதாபி லா யுஹாதிரு ஸகீரத வலா கபீரத இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظلمு ரப்புக அஹதா. 18வது அத்தியாயத்தில் 49வது வசனம். அந்த புத்தகம் வைக்கப்படும். பல ஏற்பாடு செய்யறாங்களா, குற்றவாளிகள் தப்பிக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யறாங்களா? மலக்குமார் எழுதுறாரு, கிராமன் காத்திபின் சுல்லஜமா சொல்லுவாங்க. கிராமன் காத்திபின் தான் 2 கிராமன் வலது தோளில் இருக்கிறாரு. அப்புறம் நல்லதை எழுதுறாரு, காத்திபின் இடது தோளில் இருந்து எழுதுறாரு. அப்படி கிடையாது. கிராமன் காத்திபின்ல சங்கை நீக்கி எழுத்தாளர்கள் இருந்து பதிவு செய்யறாங்க. அப்படிப்பட்ட நம்ம நன்மை தீமைகளை அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம்? சங்கை மீட்டு எழுத்தாளர்கள் மூலமாக பதிகிறான். நமக்கு கழுத்தில் ஒரு ஜிப்பை விட்டுருக்கலாம், மெமரி கார்டு எல்லாம் பதியுது. சுற்றி நமக்கு எல்லாம் நன்மை தீமைகள் பதியப்படுது. இதில் வருது அந்த புத்தகம் முன்வைக்கப்படுது குர்ஆன் வசனத்தில். அதில் உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்திருக்க நபியை தாண்டி இந்த ஏட்டுக்கு என்னானது எப்பூர்ல யா வயலத்தனா மாலி ஹாதல் கிதாப், அந்த புத்தகத்துக்கு என்ன ஆச்சுப்பா? என் மார்க் லிஸ்ட்ல இப்படி இருக்குது, லா யுஹாதிரு ஸகீரத வலா கபீரத இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெரியது எல்லா பாவத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
நான் செஞ்ச சின்ன நன்மை பெரிய நன்மை எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, இல்லை இப்படி சுற்றி வளைச்சிருக்கிறான் அல்லாஹ் என்று சொல்லி புலம்புவான். பிறகு அல்லாஹ் அவன் கண்ணுன்னே காண்பான் நல்ல தீமையெல்லாம். பிறகு அல்லாஹ் விசாரிப்பான். எவனுக்கு அநீதி இழைக்க மாட்டான், நல்லவனுக்கு சொர்க்கத்தையும் கெட்டவனுக்கு நரகத்தையும் கொடுப்பான் என்று மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில், அல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொன்னால் நீங்கள் சூரியனை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் நல்லடியார்கள். எப்படி நீங்கள் இறைவனை இப்போ நல்லடியார்கள் தான், கெட்டவன் பார்க்க மாட்டான். நல்லடியார்களை பற்றி பேசும் பொழுது சூரியன் மேகமூட்டம் இல்லாத ஒரு நாளில் சூரியனை பார்ப்பீங்களா? பார்ப்போம். அது போல் நிலாவை பார்ப்பீங்களா? அந்த மேகமூட்டம்லாம் இல்லாத அளவுக்கும் அந்த நிலாவை அந்த மாதிரி சூரியனையே சந்திரனை மறைக்கக்கூடிய அந்த பொருள் இல்லாமல் மேகமூட்டங்கள்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்கும்போது சூரியனை நம்ம பார்ப்போம். அது போல் வந்துக்கிட்டு சந்திரனை பார்ப்போம். இந்த மாதிரி இறைவனை பார்க்கிறேன் சொல்கிறாங்க. அல்லாஹ் இது அணையாக என் உயிர் எவன் கையில், என்னுடைய உயிர் முகமது நபியாக என்ற உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க வந்துக்கிட்டு அல்லாஹ் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்னு கேட்டால் ஒரு அடியான கூப்பிடுவானே, இங்கே வா, நான் இந்த மனிதனே உன்னை நான் உலகத்தில் வாழ்ந்து கண்ணியப்படுத்தினேன், உன்னை நான் தலைவனாக ஆக்கினேன், உனக்கு சிறந்த மனைவியை தந்தனா இல்லையா அப்படின்னு எல்லாம் அவனுடைய அறப்படைகளை எல்லாம் கேட்பான். எல்லாமே அவன் என்ன செய்வான், அன்பு எல்லாம் சொல்லுவான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உனக்கு குதிரைகளையும் முட்டங்களையும் நான் வசப்படுத்தி தரவில்லையா, இன்றைக்கு பென்ஸுக்கார அது இது வாகனங்கள் அதை வச்சுக்கிறானே இல்லையா, பெரிய பெரிய வாகனங்கள்லாம், அந்த மாதிரி உனக்கு தந்தனே, உன்னை செல்வாக்குள்ள தலைவனாக ஆக்கணும். ஊருக்கு செல்வாக்குள்ளவன் இருப்பான், பணக்கார வேலை செல்வாக்குள்ளவன் வேலை. செல்வாக்குள்ளவனா யார், அவன் இங்கே ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டுருவான், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அவன் ஆதரவாளர். செல்வாக்குன்னா அவனுக்கு மக்கள் அவனை நம்புவாங்க. அந்த மாதிரி உள்ள செல்வாக்குள்ளவன் அவனை ஆக்கவில்லையா, அப்படியெல்லாம் அவன் போர் செல்வங்களை தரவில்லையா, நான்கில் ஒரு பகுதியை நீ அனுபவிக்கவில்லையா, தந்தான அப்படி ஆமாம் இறைவா அப்படின்னு கேள்வி. இறைவா இறைவன் நம்ம சொன்னோம், ஆம். அப்போ இறைவன் கேட்பான், நீ என்னை சந்திப்பா என்று எண்ணினாயா? இல்லை. அப்படியா, என்னை சந்திப்பாங்கிறத மறந்துடா துரோகி, இன்றைய நான் உன்னை மறந்துட்டேன், நரகத்துக்கு போடுறோம் அல்ல. இப்படி அடுத்தவன் விசாரிப்பான், அவனை அப்படி சொல்லுவான். கடைசியில் ஒரு ஆள் சொல்லுவான், ஆமாம் இறைவா உன்னை நம்புனேன், உன்னை நீ எல்லாமே தந்தா, உன்னை நம்புனேன் ஒன்று அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இது அவன் சொல்லுவான், உன்னுடைய கண்ணியத்தின் பொருட்டாள இறைவா நீ எனக்கு தந்த எல்லா அருட்களையும் நம்புனேன் அப்படின்னா அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லப்படும் சொல்லுவாங்க. எப்படி வரும் என்று கேட்டால் அவனுடைய இறுதியான அந்த வாய்ப்பு அந்த அதிசயம் கடைசி பகுதி அவனுக்கு வாய்ப்பு முத்திரையிடப்படும். முத்திரையிடப்பட்ட பிறகு அவனுடைய தொடைகள் பேசும். காலில் உள்ள தொடை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய தொடைகள் பேசும். அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க. அவனுடைய சதை இருக்குல்ல, சதத்தை பார்க்க அழகு, சதை போட்டால் கூட சதை இல்லை, ஒரு நல்ல சதையாக இருந்தால் அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அவனுடைய சதை பேசும், எலும்புகள் பேசும் என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. அவனுடைய தொடை சதை எலும்பு ஆகியவை அவன் செய்தவை பற்றி எடுத்துரைக்கும். அவன் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. முனாஃபிக்கு மாட்டிக்கிறவான், இணை வைத்தவன் மாட்டிக்கிறவான், அவன் தர்காவுக்கு போனவன் மாட்டிக்கிறவான், இணை நம்பிக்கைலாம் தப்பிச்சிருவான் என்ற செய்தியை முஸ்லீம் வரக்கூடிய அபூ ஹுரைரா இருக்கிறாரு. அபூ ஹுரைரா முஸ்லீம் வரக்கூடிய 5678 நம்முடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு மறுமை வாழ்க்கை அல்லாவுடைய விசாரணை இருக்குதா, அல்லாவுடைய ஏற்பாடு படைச்சிருக்கிறான் மனிதர்கள் ஜின்களை. உங்கள் 2 இடத்துக்கும் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. நீ கரெக்டாக நடந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும், இல்லை நரகம் கிடைக்கும். அங்கே வந்துட்டு தனித்தனியாக விசாரிப்பேன், கூட்டாக விசாரிப்பேன், இல்லை சூரியனை தலைக்குமே நிப்பாட்டி வச்சுட்டு அப்படி ஒரு விசாரணை இருக்கிறது இப்படின்னு நல்லா சொல்ல. அந்த விசாரணைக்கு பயந்து இறைவனை நான் அஞ்சி பயந்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்கப்பட்டு ரமலான் மாதம் ஜக்காத்தையும் கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தையும் உபரியான தர்மங்களையும் கொடுத்து இறை பொருத்தத்தை பற்றி அதை இலக்கு. இன்னும் உலக வாழ்க்கை ஆடலை என்ன சிந்தித்து பாருங்க. கல்யாணம் முடிக்கலாம், பிள்ளை போகிறான், அப்படியே அப்படி போகிறான், அப்படியே வர்றான், என்ஜாய் பண்ணுறான், இதான் வாழ்க்கை. இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கிற மறுமை வாழ்க்கை என்பதை உணர்ந்து மூமின்கள் முஸ்லீம் உணர்ந்து மறுமையில் சொர்க்கத்தை பெறுவதற்காக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இறை பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையில் சொர்க்கத்தை பெறக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனையோடு முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். யாரை வலது நாம் ஒத்தக்குள்ளா ஹக்கத்து காதி வலா தமூத்துன இல்லா வந்து முஸ்லிமும்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய இரண்டாம் முறையில் நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஈரான் விவகாரமாக பார்க்குறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அநியாயக்காரர்கள் என்ன செய்வான், விட்டு பிடிப்பான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன, அநியாயக்காரர்கள் விட்டு பிடிச்சி தான் அடிப்பான். இந்த மாதிரி எவ்வளோ இன்றைக்கு பார்க்குறோம். ஒரு வீரன் யார் கோலை யாருன்னு எப்படி தெரியும்? ஒரு ஈரானில் போர் தொடுக்கிறான். அமெரிக்கா என்ற அந்த என்ன தீவிரவாத சக்தியுடைய ஆட்சியாளர் தீவிரவாதத்தில் இருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் பேர உண்ணான ரவுடி கூட்டம் ஈரான் அடிக்கிறான். இஸ்ரேலே 2 பேர் சேர்ந்துக்கிட்டு 2 கோலை ஏறும். இவன் எல்லாம் அடிச்சு நொறுக்கி எல்லாம் டெல்லியும் இஸ்ரேலில் அடித்து அதை சவுதி அரேபியாலாம் இந்த துரோகிகள்லாம் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் நாடுகளில் எல்லா நாடுகளும் அவங்க அமெரிக்காவுக்கு இராணுவத்தை வச்சு கொடுத்து அவனுக்கு கைக்கூலியாக இருந்து அப்படிலாம் பார்க்குற எல்லாத்தையும் அடிக்கிறான். இப்படி அடிக்கிறாட்டே ஓடுறான். அவ்வளவு அணு ஆயுதங்களை வச்சுருக்கிறான். இந்த காசாமோட ஒரு பழமொழி சொல்லுவோம், கர்மம் தொழில் சாவாடாம அந்த கர்மத்தை தொலைக்கிறாங்க என்பதை உணவு யாரு, இந்த இஸ்ரேலு அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்க. இவன் அடிக்கு ஈரான் கொடுக்குற அடி உலகத்திலேயே முதல் வளர்ச்சிக்கிறான். அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சிருக்கான், அணு ஆயுதங்கள். அவன் கடலில் உள்ள கடலில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம், அவனுடைய டெக்னாலஜி வெளிப்பரப்பில் தரையில் மேல்மட்டத்தில்னு சொல்லி தடுமாறான். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்துட்டான். அவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ பல லட்சம் கோடி ரூபா அவன் வெப்பன்ஸ் எல்லாம் காசு இல்லைன்னு போனான். அமெரிக்காவில் ஒரு வல்லரசாக இருந்தால் அல்ல காலை பிடி மிதிக்கிறானா இல்லையா, ஈரான் கையை ஓங்க வைக்கிறானா இல்லையா, இதுதான் அல்ல. நபிகள் நாயகம் சொன்னார்கள், உலகத்தில் எந்த பொருள் உயர்ந்தாலும் அல்லாஹ் அந்த பொருளை ஒரு நேரத்தை கீழே கொண்டு போய் காலை பிடி வைப்பான். இது அல்லாஹ்வுடைய இயற்கை நீதி என்பதை உணர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடி வாங்கி சாப்பிட்றாங்க. பாலஸ்தீன மக்களை குன்று குவித்தவர்கள் இன்றைக்கு அவங்க என்ன செய்யலாம், அல்லாஹ் காலசக்கரத்தை சூழலை செய்து இன்றைக்கு இந்த கேடு கட்டவர்கள் என்ன இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நல்லா வச்சு செய்ய அவன் அடிக்கிறான். நம்ம அடி 25% முழுவதும் அமெரிக்கா இஸ்ரேல் அடி, ஈரான் அடிக்கிற அடி 100% அவனுக்கு ஓடுறான். சட்டியை விட்டு கலட்டிட்டு ஓடுறான். அந்த அம்பலத்தில் ஓடக்கூடிய அளவுக்கு நல்லா ஈரானுடைய கையை வலுப்படுத்தியா இன்னும் வலுப்படுத்துவான் என்று துவாசியம் சொல்லிக்கொண்டு ஈரானுக்கு வெற்றி அளிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவுடைய இரண்டாம் முறை நிறைவு செய்ய அதுக்கு அதுக்கும் வஷ்குருளி வளர்த்தக்கூறும்.